ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தயவு செஞ்சு எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வேர்டு என்னென்னா வல்னரபிள். வல்னரபிள் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதுக்கான சினானிம்ஸ் பார்க்கலாம். சஸ்செப்டிபிள் அப்படின்னா எளிதில் பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதுக்கான ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். அன்எக்ஸ்போஸ்டு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். These officers are highly vulnerable to terrorist attack. அப்படின்னா இந்த அலுவலகங்கள் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகும் வாய்ப்பு அதிகம். These officers are அப்படின்னா இந்த அலுவலகங்கள் வந்து highly vulnerable அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது டு டெரரிஸ்ட் அட்டாக், அதாவது டெரரிஸ்ட் அட்டாக்னால இந்த ஆஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஹோம்லெஸ் மேன் வாஸ் வல்னரபிள் டு த கோல்ட் வெதர் அண்ட் நீடட் வார்ம் க்ளோத்திங். The homeless man was vulnerable to the cold weather and needed warm clothing. அப்படின்னா homeless man was vulnerable அப்படின்னா ஹோம்லெஸ் மேன்னா வீடு இல்லாத ஒரு மனிதன். வாஸ் வல்னரபிள் டு த கோல்டு வெதர் அப்படின்னா அந்த குளிர்ந்த வெதர், அந்த குளிர்ந்த காலநிலையால அந்த வீடு இல்லாத மனிதன் வந்து நல்லா பாதிக்கப்படக்கூடியவன். அதனால நீடட் வார்ம் க்ளோத்திங், அவருக்கு வந்து கொஞ்சம் சூடான இருக்கிற கிளாத் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. In case of food poisoning, young children are especially vulnerable. In case of food poisoning, young children are especially vulnerable. அப்படின்னா அதாவது இன் கேஸ் ஆஃப் ஃபுட் பாய்சனிங் நடந்தால் யங் சில்ட்ரன் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The athlete was vulnerable to the injury during the game and had to be careful. The athlete was vulnerable to injury during the game and had to be careful. அப்படின்னா விளையாட்டின் போது விளையாட்டு வீரர் காயத்தால் பாதிக்கப்படக்கூடியவர் மற்றும் அவர் அதுக்காக கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது the athlete was vulnerableனா அவர் வந்து பாதிக்கப்படக்கூடியவர், டு இன்ஜுரி அதாவது காயத்தால் அது அத்லட் பாதிக்கப்படக்கூடியவர், டியூரிங் த கேம் அந்த விளையாட்டின் போது, அண்ட் had to be careful அவர் வந்து கவனமாக இருக்கணும் அதனால அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யங் பேர்ட்ஸ் ஆர் வெரி வல்னரபிள் டு பிரிடேட்டர்ஸ். அப்படின்னா இளம் பறவைகள் வந்து வேட்டையாடுபவர்களுக்கு மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். அதாவது யங் பேர்ட்ஸ்னா இளம் பறவைகள், ஆர் வெரி வல்னரபிள் ரொம்ப பாதிக்கக்கூடியது, டு பிரிடேட்டர்ஸ்னா வேட்டையாடுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். இளம் பறவைகள் தான் வேட்டையாடுபவர்களால் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை வச்சு வல்னரபிள் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.